இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும். மக்களோடு மக்களாக கீழமர்ந்து திரைக்கலைஞர்களை மேலமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் கலைஞர் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அவர் சார் அரசியல் பெருமக்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது மெல்ல மெல்ல ஒரு இலக்கிய மேடையாகவும் மாறிக்கொண்டு வருகிறது என்பது கலைஞருக்கான பெருமைதான். இங்கு பேசிய அத்தனை பேரும், நான் உட்பட, கலைஞரின் தமிழால் உந்தப்பட்டவர்கள். அது பலவிதமாக இன்று வெளிப்படுகிறது. சகோதரர் மோகன் பாபு அவர்கள் பேசும்பொழுது தமிழினம் கடந்தவர் கலைஞர் என்பது நிரூபணமாகிறது. எங்கு மனிதன் இருக்கிறதோ, எங்கு சிந்தனை இருக்கிறதோ, அங்கும் இனம் கடந்து கலைஞர் சேருவார் என்பதற்கு மோகன் பாபு அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். மறக்க முடியுமா என்ற ஒரு அது கேள்வி அல்ல, பதில். மறக்க முடியாது என்கின்ற ஒரு பதிலைத்தான் அவர்கள் மறக்க முடியுமா என்ற கேள்வியாக எழுப்பி வைத்திருக்கிறார்கள். என்னோடு, கலைஞர் அவர்களோடு எனக்கு மிக நெருக்கமான ஒரு பந்தம் இருக்கிறது. நான் திரையில் வந்து அவரோடு நடித்தேன் என்பதில் இருந்து ஆரம்பித்ததில்லை. நான் சிறு வயதிலே தமிழ் பேச்சு போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுது, எங்கள் அப்பா காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பையன் தமிழில் பேச ஆசைப்படுகிறான் என்று முரசொலியின் கடிதம் தான் படிக்க சொல்வார். அங்கிருந்து ஆரம்பித்தது. இன்றைய சினிமா மிகவும் யதார்த்த சினிமாவாக மாறிவிட்டது. நான் சினிமாவுக்கு வருகின்ற வரையிலும் தேர்வுக்கு, இன்று ஆடிஷன் என்று ஒரு பெயர் இருக்கிறது, தேர்வுக்கு பராசக்தி வசனம் தான் பேச வேண்டும், வீரபாண்டி கட்டபொம்மன் தான் பேச வேண்டும். நான் இரண்டில் எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றால் பராசக்தி வசனம். ஏனென்றால் அது ஒரு அபூர்வ கலவை. ஒரு எழுத்தாளனின் வலிமை, ஒரு நடிகனின் வெளிப்பாடு, இரண்டு சரியாக கலந்த ஒரு கலவை. சமூகத்தை சாடுகின்ற எழுத்துக்களை கலைஞர் கோர்க்கின்றார். அதை உணர்ச்சி வேகமாக, யதார்த்தத்தை நடிப்பில் வைத்துக்கொண்டு அதை சொல்லுகின்றார். அந்த வீச்சுதான் நம்மை தாக்கியிருக்கிறது என்பதெல்லாம் நான் பராசக்தியின் வசனத்தை, கலைஞரின் வசனத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்னுடைய பந்தம். நேரடியாக அவரை சந்தித்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சூரியனை பார்த்து சூரியன் எப்படி இருக்கிறான், வட்டமாக இருக்கிறதா, தங்கத்தகடு போல் இருக்கிறதா, மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் தெரியும். நான் என்னுடன் அவருடனான ஒரு பந்தத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். காவலுக்கு கெட்டிக்காரன் என்கின்ற படத்தில் நடிக்கும் பொழுது என்னுடைய நண்பர் இளைய பாரதி அவர்கள் துணை இயக்குனராக வேலை செய்கிறார். நாசர், ஒரு நாள் காலில் வாங்க, நீங்கள் நம்ம வந்து கலைஞரை பார்த்து வந்துடும். ஐயோ வேணாகா, நீ வேற, அச்சா அவரெல்லாம் பார்க்க வேணாம். என்னப்பா, அவர் அந்த கதை எழுதியிருக்காரு, ஒரு கதாசிரியராக போய் பார்ப்போம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, நீ வா பாருண்டு. காலையில் 6 மணிக்கு, அதிகாலை 6 மணிக்கு நான் செல்லுகின்றேன் கோபாலபுரத்திற்கு. உண்மையாகவே பதட்டம். நான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும்போது கூட அவள் ஒரு பதட்டம் இல்லை. நான் பாரதி கிட்ட சொன்னேன், பாரதி இப்போ ஒரு நாள் பொறுமையாக வரலாம், இல்லை படம் பார்க்க எப்படியும் ப்ரீவியூ நடக்கும்ல, அப்போ வரலாம் அப்படின்னு. இல்லை வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம். மேலே படி ஏறி போனோம். போனால் ஒரு பேர் அதிர்ச்சி. அந்த படப்பிடிப்பு எல்லாம் நீங்கி போய்விட்டது. ஏனென்றால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற, ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காக்கின்ற ஒரு மனிதரை பார்க்க போகிறோம் என்றால், என்னுடைய பெரியப்பா போல் லுங்கியை இங்கு கட்டிக்கொண்டு வேர்த்து விரிவித்து, அப்பதான் நடந்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், உட்காந்துருக்காரு. வாங்க
ஐயா வணக்கம், காலை விழுறதா வேணாமா என்ன, நான் உண்மையாகவே எதிர்பார்க்கேன். ஏன்னா ஒரு ஃபார்மலான ஒரு வெள்ளை சட்டையும் அப்படி துண்டும் போட்டு தான் நம்ம படங்களில் பார்த்ததுக்கும் அப்படி தான் இருப்பான்னு பார்த்தா, இது அந்த தனக்கென்று ஒரு ஒரு வடிவத்தை, அவருக்கான அவருடைய வடிவத்தை தக்க வைத்துக் கொண்டாரே தவிர அவருடைய பதவியோ அவருடைய புகழையோ அதற்கான வடிவத்தை தன்மையில் பூர்த்தி கொண்டு போகவில்லை. எப்படி இருந்தாரோ அப்படித்தான் கடைசி வரை இருந்தார். அவரோடு 5 படைப்புகளில் பயணித்தது எனக்கு ஒரு பெரும் பெருமை. காவலுக்கு கெட்டிக்காரனிலிருந்து அடுத்தது பாசப்பறவைகள் என்ற ஒரு படம். நல்ல வேளை நான் சொன்னா நம்ப மாட்டாங்களோன்னு சொல்லும்போது சகோதரி ராதிகாவும் அவங்களும் அதை முன்மொழித்தாங்க. அந்த பாசப்பறவைகளில் அருண் ஒரு அசோசியேட் டைரக்டர். நான் சொல்லுகின்றேன், இங்கு இருக்கின்ற அத்தனை பேருடைய கலைஞரை பற்றிய உணர்வுகளை ஒன்றுகளுக்கு ஒரு ஆளில் அடைத்து போட்டால் அதுதான் அருண். அவ்வளவு கலைஞர் மேல, கலைஞரை பத்தி எது வேணாலும் சரி, அவ்வளவு ஒரு புத்திசாலியான ஒரு துணையை நான் பார்த்ததில்லை. காவலுக்கு கட்டிக்காரங்கள கொஞ்சம் அப்படி இப்படி வசனமா இருந்துச்சு. பாசப்பறவைகளில் பேசும்போது கொஞ்சம் வசனம் அரை பக்கம் முக்கால் பக்கமா இருக்கு. நான் அருண் கிட்ட போயிட்டு, சார் இதை கொஞ்சம் இது சொல்லும் போது இடிக்குது, அதுக்காக இல்லை எதனாமா, யோ யார் எழுதுனது, கலைஞரோட வசனியா, அப்படியே பேசுறேன், அது உனக்கு பழக்கமும், சரி சரி ஓகே, அது நல்ல பயிற்சி. அப்புறம் ஒரு நாள் கலைஞர் அவர்கள் படப்பிடிப்புக்கு வருவார். எழுதி கொடுத்தா படம் எடுத்துருவாங்கிறது கிடையாது, எழுதி கொடுக்கப்பட்டது எப்படி எடுக்கப்படுகிறது என்பதுதான் நமக்கு அக்கறை. வந்தாரு, நான் அப்படி இப்படி பார்த்தேன், அருண் பக்கத்துல இல்லை, யாரும் இல்லை, தனியா உட்கார்ந்தாரு. ஐயா சொல்லு, இந்த வசனங்கள் பேசும்போது கொஞ்சம் சொல்லுங்க, இல்லை 2-3 வார்த்தைகள் கொஞ்சம் விடுறது மாத்தணுமா, இல்லை மாத்தணும் இல்லையா, ஒரு மாற்று வார்த்தைகள் நீங்களே சொல்லிக்கிட்டா, அதை நான் எழுதணுன்றத அப்படியே நீங்க பேசணுன்றத அவசியம் கிடையாது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. எனக்கு அந்த ஒரு வாரமாக இருந்த அந்த மன இறுக்கம் படான்னு உடைச்சு விட்டார். கலைஞர் எழுதிய அந்த ஒவ்வொரு வசன தாள்களும் வசனம் மட்டுமே இருப்பதில்லை, மிகப்பெரிய படைப்பாளி. நாசர் அப்படி பேசுகிறார், அது மட்டும் இருக்காது. நாசர் இதை பேசி முடித்துக்கொண்டே டக்கென்று தன்னுடைய கையில் இருக்கின்ற கோப்பையை வைத்தார். அந்த கோபம் வசனத்தில் அல்ல, அந்த கோப்பை வைப்பதில் தெரிய வேண்டும் என்று எழுதியிருப்பார். இது நான் மிகைப்படுத்துவதல்ல, நான் நேரிலே கண்ட அந்த தாள். இதுதான் கலைஞர். அப்புறம் தென்பாண்டி சிங்கம் என்கின்ற என்னுடைய வாழ்க்கையில் அது தொலைக்காட்சி தொடராக இருக்கலாம், உண்மையில் தொழில் முறையாக நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு படைப்பாக நான் கருதுகிறேன். என்னை வரவழைக்கிறார். நான் தேடி சென்றது போக நாசரை வர சொல்லு. என்ன, தென்பாண்டி சிங்கம் அவர் மனசுக்கு நெருக்கமான ஒரு புதினம். அவர் கதையை திரும்ப சொல்றார். இல்லையா பரவாயில்ல, நான் படிச்சுட்டேன், முழுக்க படிச்சுட்டேன், 4-5 தடவை படிச்சுட்டேன், சொல்றது கேளு சொல்றார். சொல்லிட்டு இந்த தென்பாண்டி சின்னத்தோட கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்கிறார். அதாவது ஒரு நடிகனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது, சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டு நிரப்பிக்கிட்டு அப்படியே போனால் அப்படியே நடிச்சிடலாம். அவர் சொல்லுகிறார், இந்த கதாபாத்திரத்தை பண்ணும் பொழுது சிவாஜி கணேசனுடைய கம்பீரம் தெரியணும், ஆனால் சிவாஜி கணேசன் தெரியக்கூடாது. முயற்சி பண்ணுறேன் இல்லையா, முயற்சி பண்ணாத, பண்ணி தான் போ அப்படின்னாரு. சரிங்கய்யான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி இறங்கி வந்தேன். இறங்கி அப்படி வெளில போகும்போது திரும்பி கூப்பிட்டாங்க, ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு. திரும்ப ஓடி போனேன்.
நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், உனக்கு என்ன இடர்பட்ட மாத்திக்க. ஐயா இல்லை, அது இதை சொல்லி 3-4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் நான் மறந்துட்டேன், அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அவருடைய ஞாபக சக்தியை பற்றி பல பேர் பல்விதமாக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இப்படியாக பொன்னர் சங்கரல் படத்தில் நடிக்கும் பொழுதும், கடைசியாக இளைஞன் படத்தில் நடிக்கும் பொழுதும் நான் அவரை கண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய மரியாதை, கற்கின்ற பாடம். அவர் வீறு கொண்டு வேக வேகமாக நடப்பதை பார்த்திருக்கிறேன். சக்கர நாற்காரையிலே இளைஞன் படப்பிடிப்பு அப்பொழுது வருவார். பொன்னர் சங்கர் அப்போது வருவார். எடுக்கப்பட்ட காட்சிகளை போடுவார், போட சொல்லுவார், பார்ப்பார், கேட்பார். நான் சொல்லேன், இல்லை இந்த வசனம் பேசும்போது இன்னும் க்ளோஸில் போயிருக்கணும், ஏன் லாங்க ஷாட்டில் எடுத்துப்பீங்கன்னு கேட்பார். வசனம் எழுதி கொடுத்ததோடு அவருடைய கடமை முடிந்து விடவில்லை. அந்த படம் முடிகின்ற வரையிலும் அவர் தன்னுடைய வசனம் எப்படி வெளிப்படுகிறது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் வந்து எழுதி கொடுத்துட்டா போதும், செக் வந்துட்டா போதும், அப்படிதான் இருப்பாங்க. இப்படியான இலக்கியத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அவருடைய இலக்கியத்தை இல்லைப்பா, நான் வந்து கான்டெம்பரரி லிட்ரேச்சர் இல்லை, சமகால இலக்கியங்கள் தான். ஏன் ரொம்ப கஷ்டமாக, எது ஈஸியாக இருக்கோ அதுதான் படிப்பீங்களோ? இல்லைப்பா, இல்லை நான் படிப்பேன், அது கொஞ்சம் இழுக்குது. ஒன்றும் இழுக்காது, நீங்கள் அதில் இழுபட்டு போயிடுவீங்க, படித்து பாருங்கன்னுவார். ஆக அப்படிப்பட்ட ஒரு கலைஞரின் கலைஞர் எனக்கு இன்னொரு சிறு நிகழ்வை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னுடைய அலுவலகத்திலே இருக்கின்ற பெண்மணியிடம் நான் கலைஞரை பற்றி பேச வேண்டும், அவரை பற்றிய குறிப்புகளை சேகரித்து வை என்று சொல்லிவிட்டு போனேன். அடுத்த நாள் 42 பக்கங்கள் கொண்ட ஒரு வரி அவரை பற்றிய குறிப்புகள். என்னங்க இது, நான் வந்து 10 நிமிஷம் தான் பேச போகிறேன், நீங்கள் 42 பக்கம் கொடுத்துருக்கீங்க. இல்லை சார், மொத்தம் 97 பக்கம் வந்துச்சு, நான் சுருக்கி எடுத்து 42 பக்கம் தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிக்கும்போது சந்தேகம் வருது. இதையெல்லாம் 94 வயதே ஆகட்டும், 94 வயதில் கூட இவ்வளவு ஒரு காரியங்களை சமூகத்திற்காக இது பண்ணியிருப்பானா ஒரு மனிதன் என்றுதான் எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. நான் என்ன செய்தேன், சரி இதை ரொம்ப முக்கியமானதாக இருக்க ஒரு வரலாறு, ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு எழுத்தா மாற்றி சும்மா என்னதான் வருது அப்படின்னு சொன்னா, சும்மா அவரால் உந்தப்பட்டு சில வார்த்தைகளை நான் அப்படி இப்படி போட்டு பார்த்தேன். பிறந்தான், தவழ்ந்தான், நின்றான், விளையாடினான், அலைந்தான், தெரிந்தான், பாதை வகுத்தான், பயணம் செய்தான், சுயமரியாதை பிடித்தான், வெற்றி கண்டான், தோல்வி கண்டான், தலைமையேற்றான், தொண்டனாய் பணியாற்றினான், வீழச் செய்தார்கள், விழுந்தான், விசுவரூபமாய் எழுந்து நின்றான், எழுதினான், பாடியதை பேச வைத்தான், வாய்மூடச் செய்தான், சிரித்தான், அழுதான், மனைவி கொண்டான், பிள்ளைகளை பெற்றான், பேரன்களை கழித்தான், அவர்களும் மகவை பெற்று மடிதாங்கினான், ஈட்டினான், இழந்தான், சேர்ந்தான், பிரிந்தான், கொடுத்தான், நன்மதிப்பை வாங்கினான், சங்கம் அறிந்தான், தொழிற்சங்கம் படைத்தான், கழகம் காத்தான், களங்கம் தாங்கினான், இயக்கத்தை இருத்தினான், தனித்து விடப்பட்டான், சுற்றம் சூழ்ந்தான், வஞ்சிக்கப்பட்டான், இழுத்து அணைத்தான், சிறை சென்றான், மக்கள் மனைச்சிறை புகுந்தான், சில நேரம் அடங்கினான், பல சமயங்களில் அடக்கினான், திட்டமிட்டான், செயல்படுத்தினான், பதுங்கவில்லை, பாய்ந்தான், துரோகம் செய்தனர், துவண்டான், தளரவில்லை, தாங்கினான், ஒன்று சேர்த்தான், தொடங்கினான், செய்து முடித்தான், வேண்டியதை திறந்தான், வேண்டாததை மூடினான், என்றான், அதை பயிற்றவும் செய்தான், இலக்கணம் படித்தான், புத்திலக்கணம் வகுத்தான், பசிகடந்தான், புசிக்கச் செய்தான், பெரும்பான்மை எதிர்த்தான், பெரும்பான்மை அணைத்தான். இப்படி எழுதிக்கிட்டே ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒவ்வொன்று எழுதி வச்சுட்டா 2 வார்த்தைகள் அதில் அடங்க மாட்டேங்குது. எங்கேயாவது சும்மா போட்டு பார்த்தா அந்த 2 வார்த்தைகள் இந்த பிரபாகத்தில் வந்து சேரல. அவன் களைப்புற்றான், ஓய்வு பெற்றான் என்ற வார்த்தையை இதில் சேர்க்கவே முடியவில்லை. எங்கேயாவது வரும் இல்லையா, 13 ஆண்டு காலம் அவர்
ஆட்சியில இல்லை, இது இல்லை, பல களங்கம். ஆனால் அது இல்லை. நான் சொல்லிக் கொள்வேன் என்னுடைய சகோதரர்களே, இது நாம் அவரை துக்கம் செலுத்துகின்ற காலம் அல்ல, நாம் கொண்டாடப்பட வேண்டிய காலம். நாம் பேறு பெற்றவர்கள். அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் சுவாசித்த காற்றை, அவன் பேசிய தமிழை, அவன் உணர்வை நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதனால் நாம் இன்று அவனை கொண்டாட வேண்டும். யாருக்கு கிடைக்கும் என்னுடைய பாக்கியம்? பின் வருகின்ற சந்ததி ஏட்டிலே படிக்கும், அந்த ஏடு கூட போயிட்டு கணினியிலே படிக்கும். நாம் ரத்தமும் சதையுமாக அவரை நேரிலே கண்டவர்கள். நாம் பெருமைப்படுகின்ற ஒரு காலகட்டம். துக்கம் இருக்கும், ஆனால் அவர் பெரும் கடமைகளை விட்டு சென்றிருக்கிறார். பெரும் பெரும் பணிகளை பாதியிலே விட்டு சென்றிருக்கிறார். முடிக்க வேண்டியதுதான், அவர் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியதுதான் நீங்களும் நானும் சேர்ந்து அவருக்கு செலுத்துகின்ற புகழாஞ்சலி, நினைவாஞ்சலி, மரியாதை, அன்பு எல்லாம். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், மருத்துவம் இன்றும் முழுமை பெறவில்லை. ஒரு மனிதனுடைய விஞ்ஞானத்தின் கோட்பாட்டில் மனிதன் ஓருயிர் அல்ல, ஒரு பல்லுயிர் சார்ந்த ஒரு உயிர். சட்டென்று அனைத்து பாகங்களும் அடங்கி போவதல்ல, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொன்றாக கடைசி ஆக்சிஜனை இருக்கும் வரை இது இருக்கும். நான் சொல்லுகின்றேன், கலைஞருடைய கடைசி நியூரான் தன்னுடைய செயலை இழுக்கும் வரை உங்களுக்காகவும் எங்களுக்காக நியூரான் யோசித்துக் கொண்டிருந்திருக்கும். வாழ்க. எனக்கு பெருமை, இந்த ஒரு கூட்டத்திலும் அதோ அந்த மூலையில் இருந்தாலும் நாசரை கூப்பிடுங்க என்கின்ற சொல்கின்ற ஒரு நெருக்கம் எனக்கு இருந்தது என்ற பெருமையில் அவரை கொண்டாடுவோம், அவர் வழி செல்வோம், அவருடைய சமூக நீதியை காப்போம் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.